அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவு மிக மிக ஒரு அவசரமான ஒரு பதிவு. இதை பார்க்கக்கூடிய எல்லோருமே முடிஞ்ச அளவுக்கு அதிக நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதற்கான நற்கூலியை அல்லாஹ் தஆலா உடனடியாக உங்களுக்கும் எனக்கும் தருவான். ஏன்னா இன்றைக்கு நம்ம ஒரு சிறந்த பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எந்த மாதிரியான மாசத்துல இருக்கோம் அப்படின்னா, ரபியுல் அவ்வல் மாதம், அதாவது நபிகளார் பிறந்த மாதத்துல இருக்கோம். இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்கு. நபி அவர்களுடைய பிறந்த அந்த நாளை நாம் சந்திப்பதற்கான ஒரு நேரம். அந்த நேரத்துல நம்ம ஒரு சிறந்த ஒரு அமலை நம்ம செய்யலாம். அதாவது நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தாங்க, நம்ம எல்லோருமே சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு திக்ரு மஜ்லிஸ் மாதிரி நீங்க செய்யுங்க, நம்ம எல்லோருமே ஒரே நேரத்துல ஓதலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. ஏன்னா அன்றைக்கு நம்ம வீடியோ போட்டுருவோம், நீங்க பாருங்க, நீங்க இதை செய்யுங்க, இந்த நேரத்துல ஓதுங்கன்னு சொல்லிடுவோம். ஆனா எத்தனை நபர்கள் ஓதுறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனா இந்த நேரத்துல நம்ம எல்லோருமே சேர்ந்து ஓதலாம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா எல்லா மக்களுமே அந்த நேரத்துக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எல்லோருக்குமே ஏராளமான தேவைகள் இருக்குது. உங்களுக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது, எல்லா மக்களுக்குமே தேவை என்பது இருக்குது. இன்னும் நிறைய தேவைகள் நிறைவேறாமல் இருக்குது. பல வருடமாக துவா கேட்டுக்கிட்டு வர்றோம், ஆனால் எங்களுக்கு கபூல் ஆகிறது கிடையாது. இன்னும் நாங்கள் ஒரு அவசர தேவையில் இருக்கோம், இன்னும் எங்களுக்கு இது நடந்தால் தான் எங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிற தேவையோடு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லோருக்குமே இது ஒரு பிரயோஜனமான ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன். ஏன்னா இந்த மாதிரியான பெரிய தேவைகளை நீங்கள் எழுதுங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய பெயர் போட்டு நீங்கள் எந்த தேவையை நீங்கள் கேட்குறீங்களோ அந்த தேவையை நீங்கள் சொல்லுங்கள். அந்த தேவையை இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு பெரிய தேவைகள், மிக முக்கியமான தேவைகளை எடுத்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வியாழக்கிழமை இரவில் ஒரு பதிவு போடுவோம். இந்த நபர்களுக்காக எல்லாம் நீங்கள் துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். இன்னும் அடுத்து நம்ம திக்ரு மஜ்லிஸ் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரே நேரத்தில் நம்ம செய்ய போகிறோம். எனவே நீங்கள் வியாழக்கிழமை மக்ரீபுக்குள்ள வரைக்கும் இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கான பெரிய தேவைகளை எழுதுங்க. நீங்கள் மிக முக்கியமான தேவைகள் மட்டும்தான் எழுதணும். ஏன்னா நிறைய பேர் விளையாடுவாங்க. அதாவது வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய பெரிய தேவைகள் மட்டும்தான். அதாவது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, உணவுக்கே கஷ்டமாக இருக்குது, அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியில் உதவி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அல்லது வேலை இல்லாமல் கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஒரு தொழில் அமையாமல் கஷ்டப்படுறோம், ஒரு கடை பார்த்துட்ருக்கோம், ஒரு வீடு பார்த்துட்ருக்கோம், இந்த நோய் நல்லானா சரியாக இருக்கும், எங்களுடைய இந்த கடன் தீர்ந்தால் நல்லா இருக்கும், மனசுக்கு பிடிச்ச ஒரு திருமண வாழ்க்கை அமையணும், என்னுடைய குடும்பத்தில் ஆண் பிள்ளை இருக்குது, பெண் பிள்ளை இருக்குது, இந்த மாதிரி திருமணத்திற்காக கேட்கக்கூடியவங்க இருந்தாலும் சரி, இந்த மாதிரி முக்கியமான தேவைகளை மட்டும் நீங்கள் எழுதுங்க. சும்மா சின்ன சின்ன தேவைகள்லாம் நீங்கள் எழுத வேண்டாம், அதை தவிர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு தேவைகளை நீங்கள் பேரோடு சேர்த்து உங்களுடைய ஊரை சொல்ல விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் போட்டு நீங்கள் துஆ செய்ய சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். அதை முக்கியமாக அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களை நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லி இவங்களுக்காக துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம ஒரு திக்ரு மஜ்லிஸ் நம்ம செய்ய போகிறோம். அந்த திக்ரு மஜ்லிஸில் என்ன ஓத போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு சிறந்த ஒரு மாதத்தில் இருக்கோம். இந்த மாதத்தில் நம்ம எல்லோருமே கட்டாயம் செலவாத்தை நம்ம ஓதணும். ஏன்னா செலவாத் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு வார்த்தை கிடையாது, ஒரு திக்ரு கிடையாது. அது நம்முடைய இம்மை மறுமை வாழ்க்கையை புரட்டி போட்டுரும். ஒரே ஒரு முறை நம்ம செலவாத்தை உறுதியான ஈமானோடு நம்முடைய ரசூலின் மீது அன்பு கொண்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது போதும் இந்த வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கும் மறுமையினுடைய வாழ்க்கையை வெற்றி அடையிறதுக்கும். அதனால் நம்ம செலவாத்தை தான் நம்ம ஓத போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச செலவாத்தை தான் நான் சொல்ல போகிறேன். ரொம்ப பெரிய செலவாத்தெல்லாம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஓதலாம், என்ன நேரத்தில் ஓதலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நீங்கள் எழுத தொடங்கிக்கோங்க. முடிஞ்ச அளவு உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இன்னும் முக்கியமான அவசர தேவையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் இப்போ போட்டிருக்கேன். ஏன்னா நாளை அடுத்த நாள் மட்டும்தான் நமக்கு நேரம் இருக்குது இல்லையா, அதனால் இப்போதுலேருந்து எழுத ஆரம்பித்தாதான் நமக்கு அது சரியாக வரும். அதனால தான் இந்த பதிவை நான் இப்போ போட்டிருக்கேன். இன்னும் நிறைய மக்கள் திக்ரு மஜ்லிஸை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்குவாங்க. என்ன அதில் திக்ரு ஓத போகிறோம், அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. இது பல நபர்களுடைய தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்டது. ஏன்னா நம்ம எல்லோருமே சேர்ந்து அல்லாஹ்வை நம்ம புகழ்கிறோம், ரசூல்லாவின் மீது செலவாத்து சொல்ல போகிறோம். இதைத்தான் நம்ம செய்ய போகிறோம். வேறு எதுவுமே நம்ம புதுசாக செய்ய போகிறது கிடையாது. அதுவும் ஒன்றாக சேர்ந்து செய்கிறோம் இல்லையா, அதற்குத்தான் அவ்வளோ ஒரு சிறப்புக்களாக அல்லாஹ் தஆலா கொடுக்குறான்.
இப்போ இந்த மாதிரி ஒரு திக்ரு மஜ்லிஸ்ல கலந்து கொண்டவங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கிற ஒரு சிறந்த ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது சொல்லியிருந்தாங்க ஒருத்தங்க, ஒரு பெரிய ஒரு கொடிய நோய், அதாவது அவங்களுக்கு வந்து கேன்சர், தலையில கேன்சர் இருந்ததாம். அவங்க எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. அவங்க வசதியான ஒரு ஆள் தான். எங்கே போனாலும் அவங்களுக்கு சரி ஆகலை, வேற வழியே கிடையாது. அவங்க மனசை வந்து ரொம்ப தளர விட்டுட்டாங்க, அதாவது மனசே விட்டுட்டாங்க. அவ்வளோதான், இனி வந்து பிழைக்கிறதுக்கு வந்து வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஈமான்ல இறங்கி நிறைய அமல்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு இவங்க ஒரு சிறந்த திக்ரு மஜ்லிஸில் கலந்து கொண்டிருக்காங்க. அந்த திக்ரு மஜ்லிஸில் என்ன நடந்தது அப்படின்னா, சலவாத்து மட்டுமே ஓதப்பட்டிருக்கு. அந்த மஜ்லிஸில் கலந்து கொள்கிறாங்க. சில நாட்களுக்கு பின்னாடி இவங்களுடைய உடலில் கொஞ்சம் மாற்றம் ஏற்படுது. ஏன்னா அந்த நோய் வந்த பின்னாடி இவங்களுடைய உடல் வேறு மாதிரி இருந்தது. முடியெல்லாம் கொட்டி போய் இன்னும் நிறைய மாற்றங்கள் வந்தது. ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு, இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்ட சில மாதங்களுக்கு பிறகு இவங்களுடைய உடலில் நல்ல மாற்றம் ஏற்படுது. இதை பார்த்துட்டு அதற்கு பிறகு இவங்க போய் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. சுபஹானல்லாஹ், அந்த ஒரு கொடிய நோய், அந்த கேன்சர் காணாமல் போயிடுச்சாம். இது ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இது வந்து நிறைய புத்தகங்களில் குறிப்பிடப்பட்ட ஒரு சிறந்த ஒரு சம்பவம். அதை தான் நான் படித்தேன், உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து சாதாரணம் கிடையாது. இந்த மாதிரி மரணத்திற்கு சென்றவர்களை கூட மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை திக்ரு மஜ்லிஸ், அதாவது கூட்டமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய இதில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்முடைய சின்ன சின்ன தேவைகளை அல்லாஹ் கபூலாக்க மாட்டானா என்ன, கண்டிப்பாக இதில் கலந்து கொண்டு அந்த நன்மைக்காகவாவது இம்மையிலும் மறுமையிலும் பெரிய நற்கூலி அல்லாஹ் தருவான். இன்னும் சலவாத் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு திக்ராக நீங்கள் கருத வேணாம். அதற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது. நம்மள பலருக்குமே அது தெரிஞ்சிருக்கும், இன்னும் சில நபர்களுக்கு தெரியாது. அதற்கான ஒரே ஒரு சிறிய ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மள பலருக்குமே தெரியும், தேன் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா, நபியவங்களே சொல்லியிருக்காங்க இந்த தேனில் மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு. ஆனால் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் தேனில் அப்படி என்ன மருத்துவ குணம் இருக்குது, அது எப்படி அந்த தேன் வந்து மருத்துவ குணத்துக்கு தகுந்ததாக மாறுச்சு அப்படின்னு. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது தேன் ஒரு முறை ரசூல்லா கிட்ட பேசிட்டான். அப்போ ரசூல்லா கேட்டாங்களாம், நீ எப்படி தேனை வந்து இனிப்பாக மாத்துற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த தேன் இதற்கான பதிலை சொல்லியிருக்கு, கேளுங்க. அதாவது நான் ஒவ்வொரு பூக்களில் இருந்தும் மகரந்தத்தை சேமித்து என்னுடைய வாயில் தொண்டைக்குழியில் வச்சு நான் கொண்டு போய் என்னுடைய கூட்டில் அதை நான் வந்து கொப்பளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ ரசூல்லா கேட்டாங்களாம், நீ எல்லா விதமான பூக்கள்லேயும் தான் உட்கார்ற, அதெப்படி இனிப்பாக மாறுது தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த தேன் சொல்லிச்சான், நீங்கள் சொல்கிறது சரியானது ரசூலுல்லா, நாங்கள் இனிப்பான, இன்னும் கசப்பான, புளிப்பான, இன்னும் துவர்ப்பான, இந்த மாதிரி நிறைய விதமான பூக்களில் இருந்து மகரந்தத்தை சேமிக்கிறோம். ஆனால் அதை நாங்கள் தொண்டைக்குழியில் இருந்து எங்களுடைய கூட்டுக்கு கொண்டு போகிற வரைக்கும் நாங்கள் ஒரு விஷயத்தை செய்வோம், அது எங்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தது அப்படின்னு. அப்படி என்ன விஷயம் அப்படின்னு ரசூல்லா கேட்டாங்களாம். அப்போ தான் அந்த தேனீக்கள் சொல்லிச்சான், நீங்கள் அந்த பூக்கள்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை உங்களுடைய கூட்டுக்கு கொண்டு போகிற வரைக்கும் நீங்கள் ரசூல்லாவின் மீது சலவாத்து சொல்லுங்க. அப்போது நீங்கள் கொண்டு போய் அங்கே வச்சிங்க அப்படின்னா அது இனிப்பாக மாறிடும். அது உங்களுக்கு மட்டுமல்ல, படைப்புக்கள் அனைத்திற்குமே அது பயனுள்ளதாக மாறிடும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான் அப்படின்னு சொல்லி அந்த தேனி சொல்லிச்சான். சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் இருக்குன்னு பாருங்க. தேனி நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கு. தேன் இனிப்பாக இருக்கும்னு நமக்கு தெரியும், ஆனால் ஏன் இனிப்பாக மாறுச்சுன்னு நமக்கு தெரியாது இல்லையா? சலவாத்து தான் அதற்கு காரணம். அதனால தான் தேனில் மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு ரசூல்லா சொல்லியிருக்காங்க. உன்னதமான உணவுகளில் தேனையும் ரசூல்லா சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள், இன்னும் மரம், செடி, கொடிகள், விலங்குகள், பறவைகள் எல்லாமே ரசூல்லாவின் மீது சலவாத்து ஓதுது. ஆனால் எல்லாத்தையும் அறிந்து கொண்ட இந்த மனிதன் மட்டும் ரசூல்லாவின் மீது சலவாத்து ஓதுறதுல கஞ்சத்தனம் காட்டுறான். எனவே நம்ம எல்லோருமே சலவாத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், தேன் எப்படி இனிப்பாக மாறுதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் தஆலா இனிமையாக மாற்றிடுவான். இங்கே மட்டும் கிடையாதுங்க, மறுமையில் கட்டாயம் இதனுடைய பலன் தான் நமக்கு வந்து சேரும். ஏன்னா ரசூல்லாவினுடைய
ஷஃபாத் கிடைக்காம எந்த மனிதனாலும் சொர்க்கம் செல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஷஃபாத் எதில் நமக்கு கிடைக்கும்? இலகு அப்படின்னா கண்டிப்பாக அது செலவாத்தில் தான் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த செலவாத்தை தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் வியாழக்கிழமை இரவு நம்ம திக்ரு மஜ்லிஸ் மாதிரி போட போகிறோம். கண்டிப்பாக அந்த நேரம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்காலில் நான் சொல்கிறேன். எல்லாருமே அந்த நேரத்துக்கு வந்துருங்க. குறைந்தபட்சம் ஒரு 1000 நபர்கள் வந்தால் கூட போதும். 1000 நபர்களுடைய துவாக்கள் எல்லா மக்களுக்கும் போய் சேரும். எனவே அதிக நபர்கள் வாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களையெல்லாம் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லோருக்காகவுமே நம்ம எல்லாருமே துவா செய்யலாம். நம்ம பெரிய தேவைகளை நம்ம சொல்ல தான் போகிறோம். ஆனால் நம்ம எல்லாருடைய தேவைகளையும் எல்லா தேவைகளுக்காகவும் தான் நம்ம அன்றைக்கு நம்ம துவா செய்ய போகிறோம். அதனால் கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் வீணடிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு இது பயனுள்ளதாக நீங்கள் மாற்ற பாருங்கள். இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே நல்ல அதிர்ஷ்டசாலியாக மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா நம்முடைய துவாக்கள் நம்ம கேட்டு கிடைக்கல அப்படின்னாலும் மற்றவர்களுடைய ஒரு துவாவினால் கட்டாயம் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அது நமக்கு தானே சந்தோஷம். கண்டிப்பாக நீங்கள் அந்த திக்ரு மஜ்லிஸில் கலந்து கொண்டு மற்றவர்களுக்காக நீங்கள் துவா செஞ்சீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிமிடம் அல்லாஹ் உங்களுடைய துவாவை கபூலாக்குவான். கண்டிப்பாக நீங்கள் திக்ரு மஜ்லிஸில் கலந்து கொள்ளுங்க. இன்னும் உங்களுக்கு தேவையான பெரிய தேவைகளை நீங்கள் எழுதி போடுங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், சின்ன சின்ன தேவைகளை எழுதாதீங்க. ஏன்னா நம்ம எல்லாருடைய தேவைகளையுமே நம்ம படித்து காட்ட போகிறோம். அதனால் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய பெரிய தேவைகளை மட்டும் சுருக்கமாக நீங்கள் எழுதுங்க. நிறைய லைன் எழுத வேண்டாம். சுருக்கமாக எனக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேரை மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க. கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தேவைகளையும் நம்ம படித்து காட்டுவோம். எல்லா மக்களுமே துஆ செய்வோம் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக இந்த ஒரு பதிவை நீங்கள் வீணாக்க வேணாம். முடிஞ்சளவு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் இதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம். நேரம் இல்லை நமக்கு. நாளை மறுநாள் அதாவது வியாழக்கிழமை மக்ரிப் வரைக்கும் தான் நேரம் இருக்குது. முடிஞ்சளவு அது வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.